ஸ்டாலின் சொல்றாரு எங்களுக்கு அதிகாரம் இல்லை. ஸ்டாலின் அவர்களே, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி 2008 ஒரு சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றினார்கள், இந்திய புள்ளியியல் விவரம் சட்டம் என்று. அந்த சட்டத்தின்படி இந்தியாவில் பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறது. எது? பஞ்சாயத்து தலைவருக்கு கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருக்கிறது. பஞ்சாயத்து தலைவர் நடிச்சாருன்னா அவர் சொல்லலாம், இந்த பஞ்சாயத்துல எவ்வளவு வீடு இருக்கு, என்ன வீட்டுல என்னென்ன பாத்ரூம் இருக்கா, அந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் படிச்சிருக்காங்க, எத்தனை பேர் பட்டதாரிகள், எத்தனை பேர் அரசு வேலை செஞ்சிருக்காங்க, எத்தனை பேருக்கு பைக் இருக்குது, எத்தனை பேர் சைக்கிள்ல போறாங்க. இந்த கணக்கெடுப்பு நடத்த யாருக்கு அதிகாரம் இருக்கு? பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, முதலமைச்சர் நானு அதிகாரம் இல்லை. எவ்வளவு பெரிய ஒரு ஏமாத்து வேலை, மோசடி வேலை. மோசடி. ஸ்டாலின் அவர்களுக்கு எடுக்கிறதுக்கு பிடிக்கல. ஏன் எடுக்கிறது பிடிக்கலன்னா அவர் நோக்கம் அரசியல் நோக்கம். ஸ்டாலின் அவருடைய நோக்கம் அரசியல் நோக்கம்னா என்ன? கணக்கெடுப்பு நடத்திட்டா சீட்டு நாளைக்கு வன்னியர்கள் அதிகமா கேட்பாங்க, முத்திரையர்கள் அதிகமா கேட்பாங்க, தேவர்கள் அதிகமா கேட்பாங்க, கவுண்டர்கள் அதிகமா கேட்பாங்க. அந்த கணக்கு ஸ்டாலின் அவர்கள் சீட்டு கேட்பாங்க, மாவட்ட செயலாளர்கள் கேட்பாங்கன்னு அவருக்கு கிடைக்கும். ஆனா ஐயாவுக்கு நமக்கும் எல்லா சமுதாயங்களோட நிலையை தெரிஞ்சா அந்த சமுதாயத்துக்கு கூடுதலாக ஏதாவது முடித்திருக்கிற சமுதாயத்துக்கு கூடுதலாக இடஒதுக்கீடு கொடுங்க, மலைக்குறவர்கள் கூடுதலா கொடுங்க. இடஒதுக்கீடு மட்டும் கிடையாது, சலுகைகள் கொடுங்க, நல திட்டங்கள் கொடுங்க, உதவி செய்யுங்கள், முதலீடு செய்யுங்கள். அதுதான் கேட்கிறோம். அதுதான் முழுமையான சமூக நீதி. இது எல்லாத்துக்கும் போச்சுன்னா சமூக நீதி என்னையா? பின்தங்கிய பாதாளத்தில் இருக்கிற சமுதாயம் முன்னுக்கு வரணும், முன்னேறிய சமுதாயத்தின் நிகராக வர வேண்டும். அதான் சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ். இதுக்கு என்ன முதல்ல சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி பெறணும்னா நமக்கு ஆதாரம் வேணும். ப்ரூஃப் என்ன? ப்ரூஃப் என்னென்ன சமயம் எந்த நிலையில இருக்கு அந்த ஆதாரம் ப்ரூஃப் எடுக்கிறதுக்கு கூட தயக்கம் இல்ல, இந்த பயம் ஸ்டாலின் அவர்களுக்கு. அதனால ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. கலைஞர் அவர்களுக்கும் சமூக நீதிக்கு நிறைய சம்பந்தம் இருந்தது. அவர் உணர்வுபூர்வமா சமூக நீதி அடிப்படையில் அவர் வளர்ந்தவர். ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் கிடையாது. அவர் சுத்தி இருக்கிற 4-5 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அவங்க அமைச்சர்கள் நம்ம பேச மாட்டோம். அவங்க எல்லாம் வணிகர்கள், வியாபாரிகள். அந்த படையை வச்சுட்டு வணிகம் பண்றது, வியாபாரம் பண்றது. அவங்களுக்கும் சமூக நீதிக்கு என்ன இருக்கு?